இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கக் கோடு டேஷ் நடுவே செல்கிறது. சரியான விடை அலகாபாத். குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது? சரியான விடை சிற்றாறு. துளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? சரியான விடை கிருஷ்ணதேவராயர். கங்கை கொண்டான் என தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட சோழ அரசர் யார்? சரியான விடை முதலாம் ராஜேந்திரன். இந்தியாவின் மிக பழமையான மசூதியான குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டியவர் யார்? சரியான விடை குத்புதீன் ஐபக். பிருத்திவிராஜ் ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சந்த் பார்த்தை. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என புகழப்படுபவர் யார்? சரியான விடை முதலாம் வரகுணன். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? சரியான விடை ஸ்ட்ராம்போலி. சட்டத்தின் ஆட்சியை முன்மொழிந்தவர் யார்? சரியான விடை ஏ.வி. டைசி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவ உரிமையை பற்றி பிரிவு டேஷ் கூறுகிறது? சரியான விடை 14 முதல் 18. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? சரியான விடை ராஜா தோடர்மால். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? சரியான விடை புதுடெல்லி. மாமல்லபுர நினைவு சின்னங்கள் கோவில்கள் உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1984. இந்தியாவின் நயகரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? சரியான விடை அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு எது? சரியான விடை கியூபா. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரியான விடை சரோஜினி நாயுடு. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1988. ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் தவறானது எது? சரியான விடை 23%. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் எப்போது செயல்படுத்தப்பட்டது? சரியான விடை 2017 ஜூலை 1. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை காஞ்சிபுரம். VAT முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஹரியானா. விதிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? சரியான விடை ராமானுஜர். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார்? சரியான விடை மகேந்திரவர்மன். மராத்தியர் நிர்வாகத்தில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? சரியான விடை தேஷ்முக். விஹாரா எனும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை வாழ்விடம்.
பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் இல்லாத கடற்கரை எது? சரியான விடை மியாமி கடற்கரை. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? சரியான விடை இரண்டாம் நரசிம்மன். தாகுயிக் என்ற அரபியச் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை வரலாறு. இந்தியாவில் காவல்துறை தலைமை இயக்குநராக பதவியேற்ற முதல் பெண் யார்? சரியான விடை கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா. இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? சரியான விடை 2005. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.